ஊர்ல கந்தசாமின்னு ஒருத்தர் தான். அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த கந்தசாமிக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் லாட்டரி டிக்கெட் வாங்கினதுல 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட்ல விழுந்துருச்சு. இப்ப இந்த கந்தசாமி ஊர்ல இருந்து அப்படி நடந்து வந்தா, கந்தசாமி வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, மனைவி நல்லா இருக்காங்களா, இவன் எப்படி பாக்குறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேற நான் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்டேன், அதுக்கு அந்த திட்டியாடா நீ. அந்த ஊர் தலைவர், கந்தசாமி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களால தான் நம்ம ஊர் பேரு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு, நீங்க கோடீஸ்வரராச்சே. அவன் பார்த்தா, நீ தான் ஊர் தலைவர்ன்றதே எனக்கு இன்னைக்கு தான்டா தெரியும். இவர் எல்லார்ட்டும் என்ன தெரியுமா சொல்லுவார், யாரு வணக்கம் சொன்னாலும் சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊர்க்காரங்க கேட்டாங்க, ஏன்பா உனக்கு நாங்க வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லு, அது என்ன சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்க சொல்லிடுறேங்க. அவன் சொன்னா, நான் போன மாசம் வரைக்கும் தெருவில் சுத்திட்டு இருந்தேன், அப்ப ஒரு பயம் மதிக்கல, இப்ப நான் கோடீஸ்வரன் ஆனோடையும் எல்லாரும் வணக்கம் சொல்றீங்க, அப்ப இந்த வணக்கம் எனக்கு கிடையாது, என்கிட்ட இருக்கிற காசுக்கு தான். அதனால நான் வீட்டுக்கு போனோன்னு என்ன தெரியுமா பண்ணுவேன், பெட்டியை திறந்து குமாரசாமி உனக்கு வணக்கம் சொன்னாரு, குருமூர்த்தி உனக்கு வணக்கம் சொன்னாரு, நம்ம ஊர் பிரசிடென்ட் உனக்கு வணக்கம் சொன்னாரு, சட்டசபை உறுப்பினர் உனக்கு வணக்கம் சொன்னாருன்னு நீங்க சொன்ன வணக்கத்தை பூரா போய் பெட்டியில இருக்கிற காசுக்கு சொல்லிட்டு வருவேன் தவிர எனக்கு நீங்க யாருமே மதிக்கலையே யாருன்னு.